நம்பிக்கையை வைக்கும் மனுஷன் நான், கத்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கத்தரையே நான் நம்பி உள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கத்தரையே நான் நம்பி உள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆமாங்க, மனுஷர்கள் மேல இல்லைங்க, உங்க வேலையில இல்லைங்க, உங்க சொந்த முயற்சியில இல்லைங்க, உங்க சொந்த சுயத்துல இல்லைங்க. கத்தர் மேல உங்க நம்பிக்கையை வைத்து ஒரு வேலையை நீங்க துவங்கும் போது, ஒரு வேலையை நீங்க செய்யும் போது, ஒரு இடத்திற்கு நீங்க செல்லும் பொழுது, கண்டிப்பா நான் சொல்றேங்க, உங்களுக்கு ஜெயம் நிச்சயமாய் கிடைக்கும், வெற்றி நிச்சயமாய் கிடைக்கும். ஏன்னா உங்க நம்பிக்கை உங்க மேல இருக்கும்போது தவறுகள் ஏற்படலாம், உங்க நம்பிக்கை மனிதர்கள் மேல இருக்கும் பொழுது ஏமாற்றம் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு நாளும் அதுல நீங்கள் தோல்வியை தழுவ மாட்டீர்கள், பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, இல்ல அதுல இக்கட்டான சூழ்நிலை நீங்க போக மாட்டீங்க. அவர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலான வழிகளை சரியாக்குவார், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், நித்திய ஆனந்தத்தை கொடுப்பார். நீங்க ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். அவருடைய சமூகத்துல, அவருடைய கரங்கள்ல நீங்க உங்க வேலையோ உங்க காரியங்களையோ கொடுத்துட்டீங்கன்னா, God bless you.